பாகம் 1 எப்படி வரவேற்பு கொடுத்ததோ அதை விட 4 மடங்கு வெற்றியை வந்து ரிஷப் ஷெட்டிக்கு பாகம் 2, அதாவது இந்த காந்தாரா சாப்டர் 1 அப்படின்னு சொல்லக்கூடிய படம் கொடுத்தது அப்படின்னு தான் சொல்லணும். சரி, ஓகே, இந்த வெற்றியை தொடர்ந்து பொதுவாக ஒரு படம் வெற்றியாச்சு அப்படின்னு சொன்னால் அடுத்தடுத்து அதே பேரில் நிறைய பாகங்கள் வரும். அந்த வகையில் தான் இந்த பார்ட் 2 அந்த படமும் வந்தது. ஸோ பாகம் 3 அப்படின்னு சொன்னால் காந்தாரா சாப்டர் 2 இதுதான் வந்து பார்ட் 3 வந்து உருவாக போகுது அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு முன்னாடி ரிஷப் ஷெட்டி என்ன பண்ணுவாரு, கன்னடம் மட்டும் படம் எடுக்காம தெலுங்குலயும் ஒரு கலக்குறாரு அப்படின்னு தான் சொல்லணும். இயக்குனரா கிடையாது, ஹீரோவா அனுமன் அப்படின்ற ஒரு படத்துல நடிச்சிருக்காரு. ஸோ ஜெய் ஹனுமான் அப்படின்ற படத்துல அனுமனாவே நம்ம ரிஷப் ஷெட்டி நடிச்சிருக்காரு அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. கூடிய சீக்கிரம் இந்த படம் வெளிவர காத்துக்கிட்டு இருக்கு. ஆனா அவரோட பயணம் இதோட முடியல, மறுபடியும் இயக்குனரா களமிறங்க போறாரு. அதான் ஆல்ரெடி சொல்லிட்டே பாகம் 3 காந்தாரா வரப்போகுதுன்னு. இது ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆனா ஒரு பிரம்மாண்ட இயக்குனரா உருவெடுத்த அவரு பிரம்மாண்ட நடிகரை வச்சு எடுக்கணும் இல்லையா? அந்த வகையில ராஜமௌலி அவர்களுடைய ஹீரோவை வந்து நம்ம படத்துல வச்சா என்ன அப்படின்னு யோசிச்சிருக்காரு. ஸோ பிரம்மாண்டத்துக்கு பேர் போனா நம்ம ஜூனியர் என்டிஆர் அவர்களை வச்சு ஒரு படம் இயக்க போறாராம் தெலுங்குல மட்டும் கிடையாது, இது ஒரு பேன் வேர்ல்ட் பிலிமா வந்து உருவாக்குறதுக்காக பிளான் பண்ணி வச்சிருக்காராம். கிராமத்து பின்னணியில கொண்ட இந்த கதையை ஒரு பிரம்மாண்ட பட்ஜெட்டோட உருவாக்க போறாரு நம்ம ரிஷப் ஷெட்டி அவர்கள்.